ஹலோ கைஸ், நான் அஸ்வின். இன்னைக்கு கட்டுறது கை அளவுல நம்ம லைஃப்ல அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சாப்பிட்ட உடனே யாராச்சும் குளிப்பாங்களா? சாப்பிட்டோன்னே ஏன்டா குளிக்க போற? சாப்பிட்டோன்னா குளிக்க போறிய? குளிக்கக்கூடாது சாப்பிட்டோன்னே. பட் ஏன்? நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சாப்பிட்டோன்னே குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை பத்தி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போதும் சாப்பிட்டோன்னே குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்க தான் சொல்றாங்க. பட் ஏன்? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு ப்ராசஸையும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாப்பிடுறது. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னே டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ டைஜஷன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உணவை வாயில போட்டு மெல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிருது. அதாவது உணவு வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா நம்ம சலைவரி கிளான்ஸ் இருந்து வர சலைவா வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோட கம்பைன் ஆகி நம்ம ஈசோஃபகஸ் டியூப் வழியா வயிற்றுக்கு போய் சேருது. இங்க வயிற்றுல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிற்றோட வால்ஸ்ல இருக்க கேஸ்ட்ரிக் ஜூசஸ் எல்லாம் வந்து அது கூட மிங்கிள் ஆகி அப்படியே நமக்கு வந்து ஒரு பல்பி ஸ்டேட்ல வந்து நமக்கு அந்த ஃபுட் மாறிடுது. இதுக்கப்புறம் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டியோடனம்குள்ள என்டர் ஆகுது. இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட பிகினிங் போர்ஷன். இந்த இடத்துல தான் லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பேன்க்ரியாட்டிக் ஜூஸும் வரும், பைல் ஜூஸும் வரும். ஸோ இங்க வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய மாலிகூல்ஸா உடையுது. இதுக்கப்புறம் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த பிரேக் ஆன மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படியே டிராவல் ஆகுது. இங்க தான் அந்த அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால் எடுத்துக்கிட்டீங்களா, அது வந்து வில்லை இருக்கும். அதுல ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பேர் வில்லஸ். ஸோ இந்த வில்லஸ்ங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரேக் ஆன மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால் வந்து ஜஸ்ட் ஒரு வாலா இல்லாம இந்த வில்லஸா இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்பவே அதிகமாகுது. ஸோ அப்சார்ப்ஷன் ரொம்பவே ஈஸியா நடக்கும். நிறைய ஏரியா, ஸோ நிறைய பாயிண்ட் ஃபார் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இது எதை வச்சு அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட். ஸோ எந்த அளவுக்கு பிளட் ஃப்ளோ இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த மாலிகூல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனாலதான் அந்த டைஜஷன் வந்து ரொம்பவே குவிக்கா நடக்குது, அந்த பிளட் ஃப்ளோ கரெக்டா இருக்கும் போது. இந்த மாதிரி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டிராவல் ஆகும் போதே அப்சர்ப்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அண்ட் ஃபைனலா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்குள்ள வந்து வேஸ்ட் மட்டும் போய் நம்மளுக்கு வந்து அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ இதுதான் டைஜஷன் ப்ராசஸ். இதுல மெயினா அந்த வில்லஸ் போர்ஷன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பாத்திங் போலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப நம்ம மேல் சுத்தமாகிறது மட்டும் இல்லாம நம்ம பாடிக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஹார்ட் பீட் நேச்சுரலா ரைஸ் ஆகும். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம குளிக்கும் போது நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து இன்னும் அதிகமாகும். ஹார்ட் பீட் ஒரு பக்கம் அதிகமாகிறதுனால அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் நல்லா ஆகி அந்த லங்ஸோட பிரீதிங் கெப்பாசிட்டி அதிகமாகி இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்றதுக்கு அது ஒரு ரீசன். உங்க பாடி மேல ஓவராலா ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கிறதுனால அதோட ஜென்டலான ப்ரெஷர் வந்து உங்க நர்வ் சிஸ்டம்ல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் நம்ம குளிக்கிறப்போ நம்ம பாடியில இருக்க டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டெம்பரேச்சர் சேஞ்சை ரெகுலேட் பண்றதுக்காக நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க பிளட் வெசல்ஸ்ல வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகும். இதுதான் மேட்டர். இப்ப நம்ம பழைய கொஸ்டின்கே வருவோம். ஏன் சாப்பிட்டோன்னே குளிக்க கூடாது? இப்ப சாப்பிட ஆரம்பிச்சோன்னே டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். டைஜஷன் ப்ராசஸ்ல அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பிளட் ஃப்ளோ அதிகமா தேவைப்படுது. அங்க அந்த பிளட் ஃப்ளோ நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உடனே நீங்க குளிக்க போறீங்க, அப்ப தண்ணி எடுத்து ஊத்துறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஏற்படுது. இதை ஈடுகட்டுறதுக்காக உங்க ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. அப்ப இங்க உள்ள இருக்க டைஜஷனுக்கு தேவைப்படுற பிளட் எல்லாமே வந்து உங்க ஸ்கின்னுக்கு தான் வரும். ஸோ இதுதான் இமீடியட் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக மொத்த பிளட்டும் இங்க வந்துடும். அப்ப உள்ள டைஜஷன் ப்ராசஸ் ஒழுங்கா நடக்காது. அதனால இன்டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வரும். இந்த மாதிரி இன்டைஜஷனுக்கான சிச்சுவேஷனை நம்மளே கிரியேட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கேள்வியும் இருக்கு, சாப்பிட்டோன்னே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்? ஓகே, இப்ப நம்ம வந்து குளிக்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில அந்த பிளட் ஃப்ளோ அதிகமா தேவைப்படுது, அதனால நம்ம வந்து குளிக்க கூடாது. ஓகே, நம்ம தூங்கும் போது நம்ம பாடியில எந்த பார்ட்டுமே அந்த அளவுக்கு வேலை செய்ய போறது இல்லைல்ல. அப்புறம் என்ன, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்க ஹார்ட் பீட்டை விட நம்ம தூங்கும் போது அந்த ஹார்ட் ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்ப பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கும். ஸோ எந்த வேலையும் பண்ணலனாலும் நம்ம தூங்கும் போது பிளட் ஃப்ளோ கம்மியாகிறதுனால டைஜஷனுக்கு தேவைப்படுற பிளட் ஃப்ளோ கிடைக்காம இன்டைஜஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ சாப்பிட்டோன்னேயும் குளிக்க கூடாது,
சாப்பிட்டோன்னு தூங்கவும் கூடாது. ரிமெம்பர் தட். வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அடுத்த வீடியோல பார்க்கறேன். Until then, stay curious, keep learning.